இல்ல இது பெரிய ஏமாற்று வேலை. இன்னைக்கு ஒரே வரியில சொல்லணும்னா மொத்தமாக அரசு ஊழியர்களை எப்படி இந்த முன்னாடி இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்கல்ல, நாங்க இத்தனை வாக்குறுதி, அதே மாதிரி ஒரு வாக்குறுதி இப்பயும் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா எந்த தேதி இல்லை, எப்ப இருந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா 10% இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில, பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் இதானா? இது பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது. இதுல 10% அந்த அரசு ஊழியர்களிடம் இந்த சிபிஎஸ் கீழே பிடித்தம் செய்யப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட 20 வருஷமா பிடிச்சிட்டு வராங்க. இப்ப அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டதுல இருந்து சிபிஎஸ் ஸ்கீம்ல எல்லாருக்கும் 10% பிடிச்சிட்டு வராங்க. சோ அந்த பிடித்தப்பட்ட பணம் இப்ப 20 வருடம் ஒருத்தர் இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா, இவங்க 20 வருடமாக அவங்ககிட்ட பிடிக்கப்பட்ட தொகை பாத்தீங்கன்னா 10%. அது போக கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், அட்லீஸ்ட் அவங்க பிடிச்சப்பட்ட 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய வட்டி எல்லாம் சேர்த்து இப்ப 50 லட்ச ரூபா இருக்கும். இந்த 50 லட்ச ரூபாய் அவங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த 50 லட்ச ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் பணியாற்றினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கும். அந்த பணம் என்ன ஆகுது அதை பத்தி எதுவும் சொல்லல. இதுல கடந்த வருடம் ஒன்றிய அரசு ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கும் அது பெரிய ஏமாத்து வேலை. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் அனிவேஷன் போட்டு நீங்க அதுல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10%, அவங்களுடைய ஒன்றிய அரசு கான்ட்ரிபியூஷன் 18% போட்டு அதுல இருந்து வர்ற வட்டி எல்லாம் சேர்த்து 10 வருஷத்துக்கு மேல என்ன இருக்குதோ அதே போல ஃபேமிலி பென்ஷனா 60%. இதேதான் இவங்க வேற வழியில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை வேற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடந்த 4.5 வருடத்துல ஆயிரக்கணக்கான, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 பேருக்கு மேல ரிட்டையர் ஆயிருக்காங்க. 20,000 பேருக்கு மேல பணியில் இருந்த போது மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு என்னன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவர்களுக்கு. ஏன்னா இவர்கள் வாக்குறுதி கொடுத்து இவர்கள் வாக்குறுதியை நம்பி ஏமாந்தவர்கள் கடந்த 4.5 வருஷத்துல 25,000 பேருக்கு மேல ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஒரு கடந்த 4.5 வருஷத்துல ஒரு 25,000 பேராவது பணியில் இருக்கும் பொழுது மரணம் அடைஞ்சிருப்பார்கள். சோ அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? அடுத்ததாக எதற்காக இந்த 10% கான்ட்ரிபியூஷன்? ஏன்னா நீங்க ஓய்வூதியம்னு போட்டுட்டு 10% எம்ப்ளாயிட்டு இருந்தே பிடிச்சீங்கன்னா இதுக்கு மேல என்ன? இது பகல் கொள்ளை, நேரடியாக ஏமாற்றும் வேலை. இப்பயும் டேட் சொல்லல இவங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? நாங்க 2027, 28 சொல்லி ஏதோ ஒரு தேதியை முடிச்சு போட்டுருவாங்க.